TNPSC aptitude question number 23. Two pipes A and B can fill a tank in 10 hours and 15 hours respectively. Find the time taken to fill the tank when both the pipes are turned on simultaneously. A மற்றும் B என்ற இரு குழாய்கள் முறையே 10 மணி மற்றும் 15 மணி நேரங்களில் ஒரு நீர் தொட்டியை நிரப்புகின்றன. அப்படி இருக்கும்போது குழாய்கள் எனினில் அவ்விரு குழாய்களும் சேர்ந்து அத்தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா டேப் ஏ எவ்வளவு நேரம் ஆகுது? 10 hours ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும்? 1/a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1/a னா அது வந்து 1/10. ஓகேங்களா? இது எப்படின்னா சப்போஸ் இப்போ இதுதான் டேங்க்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேங்க இங்க கீழ இருந்து இப்படி ஃபுல்லா ஃபில் பண்ண 10 hours ஆகும். ஓகேங்களா? அப்போ இவ்வளவு மட்டும் ஃபில் பண்ண எவ்வளவு ஆகும்? அதாவது 1 ஹவர்ல என்ன ஆயிருக்கும்? இது வந்து 1/10 ஃபில் ஆயிருக்கும். சப்போஸ் 2 ஹவர்ஸ்ல என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு ஃபில் ஆயிருக்கும். அப்ப இது வந்து 2/10 ஃபில் ஆயிருக்கும். இப்படி ஃபில் பண்ணி தான் ஃபைனலா 10/10 வரும்போது அந்த டேங்க் வந்து ஃபில் ஆயிடும். சோ அப்ப நான் 1 ஹவர்ல எவ்வளவு ஃபில் பண்ணதுன்னு பார்க்கும்போது 1/10 ஃபில் ஆயிருக்கும். இப்போ இதே மாதிரி 1/b எடுத்தனா அது வந்து 1/15. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து 15 hours ஆகுது. இப்போ நான் வந்து when both the pipes are turned on simultaneously கொடுத்திருக்கனால நான் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணனும். அதாவது 1 ஹவர்ல ரெண்டு பைப்பும் சேர்ந்து எவ்வளவு ஃபில் ஆகுதுன்னு பார்த்தா இது வந்து 1/10 plus 1/15. ஓகேங்களா? இப்போ நான் இது ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது வந்து நான் into 3 னு போட்டா 30 ஆயிடும். இது into 2 னு போட்டா 30 ஆயிடும். அப்ப அதே மாதிரி மேலையும் நான் into 3 னு போடணும். இங்க வந்து into 2 னு போடணும். இப்போ டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா 3/30 plus 2/30 டோட்டலா 5/30. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1/6 வரும். சோ இப்போ மறுபடியும் இதை நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 6 hours. இதுதான் வந்து ஆன்சர்.